இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஹல்வா. பார்த்து ரொம்ப நாளெல்லாம் ஆகல. வேணா இது போட்டு 7 நாள் தான் ஆகுது. பார்த்துட்டு தான் வந்தேன்டாமா. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹார்ட்லெஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றேன். நான் நாளைக்கு வந்து அரகன் ஹஸ்பண்ட் டு மேஜிக் வேர்ல்டுன்னு தான் போடுவேன்டா. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேரேஜ், சிக்ஸ் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ரொம்ப வளவலன்னு பேச வேணா இந்த எபிசோட்காண்டி நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேணா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்டா. அதனால ரொம்பலாம் இதுவா இருக்காது. பட் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும். சரிங்களா? பேசின வரைக்கும் போதும். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம சுகா தான் ஜெக்கை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். ஜெக்கை தான் அப்படியே ஒரு மாதிரி அவன் கிட்டக்க வந்துட்டு இருக்கான். சுகாக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்ப ஜெக்கை பார்த்துதான் சுகா, பாரு ஜெக்கே, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் என்ன டார்ச்சர் படுத்துற? கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்றதுக்கு மொத்தமா கொன்னுறான். என்னால இந்த வலியெல்லாம் அனுபவிக்க முடியல தெரியுமா? நீ என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துற. என்ன பிசிக்கலா நீ அபியூஸ் பண்ணல, பட் மென்டலா நீ என்ன அபியூஸ் பண்றடா. எனக்கு புரியலையா? ஜேகே, இங்க பாரு, என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற. என்னால நான் என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியலடா. சுகாதான் சோலே இல்லாத பாடி மாதிரி அப்படியே ஜேகே பாக்குறான். ஜேகே அப்படியே சுகாதான் பாக்குறான். பேபி பாய், சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? நீ எவ்வளவு அழகா இருக்க. என்னன்னு தெரியலடா, உன்னை பார்த்தா மட்டும் என்னால என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா இத்தனை நாள் உன்னை டச் பண்ணாம இருக்கேன் பார்த்தா எப்படின்னு எனக்கே தெரியல தெரியுமா? ஆனா இன்னைக்கு உன்னை எனக்கு சொந்தமாக்க போறேன். யாரு என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் இந்த ஜெக்கே கேட்கவே மாட்டான். இந்த சுகா இந்த ஜெக்கே தான் சொந்தம். இந்த மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஹிப்ப பிடிச்சுதான் ஜெக்கே அப்படியே ரொம்ப அவனுக்கு கிட்ட இருக்கிறான். சுகா அப்படியே பாக்குறான். ஜெக்கே, பாரு ஜெக்கே, நான் தான் சொல்றேன்ல ஜெக்கே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஜெக்கே. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஜெக்கே தான் அவன் போட்டிருக்கிற கோட் அப்படியே ரிமூவ் பண்றான். சுகா அப்படியே பயத்திலே பாக்குறான். ஜெக்கே, வேணாம் ஜெக்கே, இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜெக்கே. நான் உன்னை என் பிரதரா தாண்டா பாக்குறேன். என்ன பிரதரா பாக்குறியா? ஏன் மயிறு, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. உன்னை என்ன பிரதராவே பாக்குறேங்கிற? இங்க பாரு, நான் உன்னை பார்க்கவே இல்லை. எனக்கு நீ பிரதராலாம் வேணாம், எனக்கு நீ வேறையாதான் வேணும். சொல்லிட்டு அவனோட பாடி எல்லாம் அப்படியே ரப் பண்றான். சுகாக்கு முடியல, அவன் அப்படியே பல்ல கடிச்சு நிக்கிறான். நீ பாரு, நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஜெக்கே. நான் பார்த்த பழைய ஜெக்கே நீ கிடையாது. அவன் எப்பவுமே என்ன கஷ்டப்படுத்த மாட்டான். ஆனா நீ என்ன கஷ்டம் மட்டும் தான் படுத்துற. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுகாவை நிமிர்ந்து ஜேக்கே பாக்குறான். இங்க பாரு பேபி பாய், அவன் வந்து உனக்கு கஷ்டமே படுத்த மாட்டான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஜேக்கே அப்படி இருந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணுமே கிடைக்கல. அவனை விட்டுட்டு நீ போகணும்னு தானே பார்த்த. ஆனா இதே ஜேக்கே அரகண்டா மாறினதுக்கு அப்புறம் நீ என் கூட தானே இருக்க. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா? ஆனா என் பொண்டாட்டியா இருந்தா என் கூட படுக்கை இப்ப ஷேர் பண்ண போற. இதுக்கப்புறம் என்னடி சொல்லம் வேணும்? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் சுகா கொண்டு போய் அப்படியே பெட்ல தான் அப்படியே தள்ளுறான். சுகா அப்படியே பயத்திலே பாக்குறான். ஜெக்கே, என்ன பண்ற ஜெக்கே, விடு ஜெக்கே. ஹே, என்ன ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நான் இது பண்ற. இங்க பாரு, நீ அழகா அமைதியா படுத்து மட்டும் கலந்தேன்னு வச்சுக்கோ, என் வேலையை முடிச்சுட்டு நான் வாட்டுக்கு போயிருவேன் சொல்லும். இப்படி மறண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கஷ்டம் உனக்குதான், பாத்துக்கோ. இப்படி ஜேக்கே சொல்லும் போது சுகாதான் பாக்குறான். இல்ல இல்ல ஜேக்கே, வேணாம் ஜேக்கே, பாரு, எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை, ப்ளீஸ் என்ன விட்டுற ஜேக்கே. இப்படி சொல்லிட்டு புள்ள அப்படியே கையெடுத்து கும்பிடுது. அது கண்ணுல இருந்து அப்படியே டியோஸா வருது. ஜேக்கே பாக்குறான். ஏன் பேபி பாய் இப்பெல்லாம் பண்ற? இங்க பாரு, எந்த அளவுக்கு உன்னை நான் லவ் பண்றேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாத அளவுக்கு பேபி நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா எப்ப பார்த்தாலும் என்னை விட்டுரு, நீ என்னை பார்க்காத, என்னை தொடாத, நீ என் ரூமுக்கு வராது, ஏன் நீ இப்படியே சொல்ற? நீதான் பிடிக்கவே இல்லை தெரியுமா? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சுகா மேலதான் ஓவர் ஆகுறான். சுகா அப்படியே பாக்குறான். ஏ பேபி, சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? அழுது உன் நெக்கெல்லாம் அப்படியே ஸ்வெட்டா இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு. இப்படி சொல்லிட்டு அவன் போறதுல இருந்து அப்படியே சுகாவோட நெக் வரைக்குமா அவனோட கையை வச்சு அப்படியே ஒரு மாதிரி டிராவல் பண்ணிட்டே வரான். இந்த சைடு சுகானால அதை பார்க்கவே முடியல. சுகா அப்படியே நகர்ந்து போகதான் பாக்குறான். ஆனா ஜேக்கே இப்ப சுகாக்கு மேல வந்துடுறான். வந்துட்டு அப்படியே 2 கையும் சைடும் வச்சு லாக் பண்ணிக்கிறான். சுகா அப்படியே பாக்குறான். ஜேக்கே, நீ பண்றது எதுவாது உனக்கே நியாயமா படுதா? இங்க பாரு, இதெல்லாம் ஒருத்தவங்களோட விருப்பத்தோட பண்ணணும்.
ஆனா இப்படி போஸ்ட் பண்றது தப்புடா, புரிஞ்சுக்கோ ஜேகே. நீ ஏன் இப்படி பண்ற? இப்படி சொல்லிட்டு அவன் அழும்போது ஜேகே அப்படியே சுகாதான் பாக்குறான். சுகாவை பார்க்கும் போது ஜேகேக்கு அவன் சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அதுல ஜேகே கிட்ட சுகா சொல்லியிருப்பான், எந்த பிரச்சனைக்குனையும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஜேகே அதான் நினைச்சு பாக்குறான், ஏன் பேபி பாய், எந்த பிரச்சனையிலுமே என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னா எப்பவுமே நீ என் கூட தானே இருப்ப, என்னை விட்டு உன்னால போகவே முடியாதுல. இங்க பாரு, நீ ஏன் அதெல்லாம் மறந்துட்ட செல்லம், இப்பெல்லாம் பண்ணாத செல்லம். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் சுகா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆனா சுகாவோட கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இப்போ சுகாக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே கிட்டக்க போறான். சுகா அப்படியே பேச திருப்பிக்கிறான், இல்ல ஜேகே நீ இப்படி பண்ணாத இப்படி சொல்லிட்டு ஜேகேவோட கண்ணத்துலதான் சுகா கைய வச்சு அப்படியே தள்ளுறான். இது இன்னும் ஜேகேக்கு செம்ம கோவமா வருது. அப்படியே சுகாவோட கையை தான் அப்படியே அவனுக்கு ஹெட்டுக்கு மேல பிட் பண்றான். இங்க பாரு, உங்ககிட்ட சாஃப்டா பேசினாலாம் வேலைக்கே ஆகாது போல, ஜேகே ஸ்டைல்ல இறங்கினாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவா. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவைதான் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ்ல போறான். சுகா அப்படியே ஸ்ட்ரகிள் பண்றான், இல்ல வேணாம் இப்படி பண்ணாரு, எனக்கு பிடிக்கல வேணாம் இப்படி சொல்லிட்டு அவன் தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கான். இந்த ஜேகேக்கு இன்னும் அப்படியே கோவம் வருது. இப்ப அப்படியே சுகாவோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் வைக்கிறான். சுகா அப்படியே ஆன் பாக்குறான், என்ன பாக்குற மயிறு, உன்னை பொறுமையா ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற, ரொம்ப ஓவர் மயிர ஆடிக்கிட்டு இருக்க. என்னடா இவன் நம்மளை எப்ப பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா விட்டுட்டு போயிடுவானே, அந்த முட்டா போயஜேக்கேன்னு நினைச்சியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கும் எனக்கும் இது நடந்தே ஆகணும். இன்னைக்கு நான் உன்னை எடுத்துக்காம விட்டவே மாட்டேன் சுகா, பாத்துக்கலாம் இன்னைக்கு நீயா நானான்னு இப்படி சொல்லிட்டு அவன் சுகாவோட நெக்கதான் போய் பைட் பண்றான். சுகா அப்படியே பாக்குறான், ஜேகே வேண்டாம் எனக்கு வலிக்குது ஜேகே, என்ன பண்ற விடுடா இப்படி சொல்லிட்டு அவன் ஷோல்டர்ல எல்லாம் அப்படியே டேப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்க ஜேகே விடுற மாதிரியே தெரியல. திடீர்னு பார்த்தா அங்க டோரை தான் நாக் பண்ற மாதிரி இருக்கு. ஜேகே அதை கண்டுக்கிறவே இல்லை. சுகாவை தான் போட்டு அந்த பாடுபடுத்திட்டு இருக்கான். இப்ப திருப்பி அந்த டோர் நாக் பண்ற மாதிரி இருக்கும். ஜேகே அப்படியே பாக்கான், ஏ யாராது இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவை பாக்குறான். சுகாவுக்கு அப்படியே அழுது கண்ணம்லாம் அப்படியே சவந்து போயிருக்கு. இங்க பாரு பேபி பாய், இன்னைக்கு நீ அழுதாலும் சரி ஆட்டம் பிடிச்சாலும் சரி, இன்னைக்கு விடுறதுதான் சரியா? அதனால நான் என்ன விஷயம்னு பாத்துட்டு வந்துடு. நீ இப்படியேதான் இருக்க, உன் ட்ரெஸ் ஏதாவது வேர் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஜேகே யாருன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி சுகாட்ட சொல்லும் போது சுகாதான் அப்படியே பயத்திலே ஜேகேவை பாக்குறான். எனக்கு தெரியும், நான் எதுவும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இப்ப ஜேகே தான் அப்படியே சுகா மேல இருந்து ஓவர் ஆகுறான். இப்ப எந்திரிச்சு போய் டோரை தான் பாக்குறான். அங்க பார்த்தா ஷா தான் நிக்கிறான். ஷாவை பார்த்துட்டு ஜேகே அப்படியே மறைக்கிறான். ஷா ஒரு பயத்திலே பாக்குறான். ஜேகே தான் இப்ப கேக்குறான், ஏ உனக்கு இந்த டயத்துல என்ன வேலை? உன் ரூம்ல இருக்கிறத விட்டுட்டு நீ என்ன சுத்திக்கிட்டு தெரியுதா? இந்த டயத்துல என்ன எதுக்குடா வந்து டிஸ்டர்ப் பண்ற? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் செம கோவமா கேட்டுக்கு இருக்கான். இப்ப ஷா தான் சொல்றான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்லாம் டிஸ்டர்ப் பண்ணல, இங்க பாருங்க தயங்க காணோம். இந்த மாதிரி சொல்லும் போது ஜோங்குக்கு அப்படியே ஷாக்லயே பாக்குறான். என்ன தயங்க காணுமா? டே அவன் இங்க தானடா இருந்தா, நான் சாயந்தரம் கூட பாக்கும்போது 2 பேரும் தானடா சுத்திக்கு இருந்தீங்க, இப்ப வந்து தயங்க காணோங்கிற இப்படி சொல்லிட்டு அவன் செம்ம கோத்துல கேட்கும் போது ஷா தான் சொல்றான், இல்ல நீங்க ஜிம்னாவை பார்க்க விடுறதுன்னு சொல்லிட்டு தயங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருந்தான். அவனை நானும் சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட எதுவுமே பேசல. நான் ரூம்க்கு போறேன்னு சொன்னான். ஆனா சுகா ரூம்ல நீங்க இருக்கீங்க, இங்க தயங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஜிம்னா கூடயே அவன் போய் இருந்திருக்க மாட்டான். தயங்க காணோம். நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஜேகே கிட்ட இந்த மாதிரி ஷா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம யோங்கிதான் அப்படி பெட்ல அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கு என்ன இந்த கடவுள் கொன்றலாம், எதுக்கு இந்த உயிர், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த மாதிரி சுகா அழுதுகிட்டு இருக்கும் போது இப்ப ஜேகே தான் அப்படியே உள்ள வரான். உள்ள வந்துட்டு சுகாவுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வேர் பண்ணி விடுறான். வேர் பண்ணி விட்டு இப்ப சுகாவோட சின்னதா பிடிச்சு சொல்றான், பேபி பாய் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு, அதனால இப்ப நான் வெளியே போறேன், நீ பார்த்து பத்திரமா இரு இப்படி சொல்லிட்டு அவன் சுகாக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அப்படியே சுகாவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு தான் இப்போ ஜேகே அங்க இருந்து வெளியே வந்துடுறான். சுகா அப்படியே ஒண்ணுமே புரியாம பாக்குறான். இவ்வளவு நேரம் என்ன பாடா படுத்திக்கிட்டு இருந்தான், இப்ப என்னன்னா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போறான். இவனுக்கு என்ன பார்த்தா இங்க எப்படி தெரியுது,
இவன்கிட்ட இருந்து இப்படி மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நானே சூசைட் பண்ணிட்டு செத்துடலாம். இப்படி சொல்லிட்டு எப்போது அப்படியே அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுது. அது ஜேகே இன்னைக்கு அவன் கிட்ட நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சுகாக்கு பிடிக்கவே இல்லை. அவன் எதுவுமே பேசல, அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைடு ஜேகே தான் இப்ப அப்படியே ஜிம்னா ரூமுக்கு தான் போறான். பார்த்தா ஜிம்னா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்லயும் போய் கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு ஜிம்னா கிட்டே சொல்றான், இங்க பாரு பேபி பாய், கண்டிப்பா நான் காலையிலக்குள்ள வந்துருவேன். உனக்கு ஃபுட்டு நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் யாரும் ஒரு ரூம்குள்ள வரமாட்டாங்க. நீ இப்படியே தூங்கிக்கிட்டே இரு. ஜிம்னா கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானே தெரியல. திருப்பி அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். பார்த்துட்டு அவனோட ஃபேஸ்ல லைட்டா ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலோடயே ஜேகே அங்க இருந்து போறான். இப்ப வெளியே வந்துட்டு தான் இப்ப ஷாவை தான் பாக்குறான். இங்க பாரு ஷா, டைம் உன் கூட தான் இருந்தான். எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இந்த அளவுக்குலாம் தைரியமே கிடையாது. உண்மையே சொல்லு, டயாங் எங்க? இப்படி கேட்கும் போது ஷா அப்படியே திருத்துன்னு முழிக்கிறான். இங்க பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லலன்னா வச்சுக்கோ, குளத்துல இருக்கிற முதலைக்கு உன்னை தூக்கி இறையா போட்டு நான் அவட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, டயாங் எங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகே கேட்டுக்கு இருக்கும் போதே ஷாதா ரொம்ப திருத்துன்னு முழிக்கிறான். ஷாவை விடாம ஜேகே கேட்டுக்கு இருக்கான். அதே சமயம்லயும் வந்துடுறான். லீ ஜேகே பக்கத்துல வந்துட்டு இப்ப ஜேகே கிட்டதான் கேக்குறான், ஏ இந்த நைட் நேரத்துல எல்லாரும் என்ன பண்றீங்க தூங்காம? ஷா நீ என்ன பண்ணிக்க இருக்க? இந்த மாதிரி அவன் கேட்டுக்கு இருக்கும் போதுதான் ஜேகே சொல்றான், இங்க பாராளி அங்க காணோம். எனக்கு தெரியாது, இவன் கூட தான் தயங்க சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப வந்து சொல்றான் தயங்க காணோம்னு. அது எப்படி காணாம போயிருப்பான்? கண்டிப்பா தயங்க எங்க போயிருக்கான்னு இவனுக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு ஷாவை மறைக்கும் போது ஷா அப்படியே தலையை கீழே குனிஞ்ச வாக்கிலே நிக்கிறான். லீ பாக்குறான், ஏய் அவன் எங்க போயிருக்கான் உனக்கு தெரிஞ்சா சொல்லு. இங்க ரொம்ப கோவப்படுத்தி பாக்காத. என்ன தேங்க் தப்பிச்சு போயிட்டானா? இப்படி சொல்லும் போது ஜேகே தான் லீயோட ஷர்ட்டை பிடிக்கிறான். ஏய் என் பொண்டாட்டி என்னை விட்டு தப்பிச்சு எல்லாம் போயிருக்க மாட்டான். ஆனா அவன் ஏதோ கேம் விளையாடுறான்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன கேம் தான் தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷா உனக்கு இருக்கு, தயாங்கும் இருக்கு. இந்த மாதிரி ஜேகே சொல்லிட்டு இப்ப ஜேகே அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க மொத்த அரண்மனையில இருக்கிற படை வீரர்களையும் கூப்பிட்டு தயங்க தான் தேட சொல்றான். ஆனா தயங்க எங்கேயுமே கிடைக்கல. இப்ப ஜேகே தான் ஷா கிட்ட வந்து அவ்வளோ கடுப்பா கத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, என்னை ரொம்ப கோவப்படுத்தி பாக்காத. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தயங்க எங்க இருக்கான்? இப்படி சொல்லும் போது ஷா பாக்குறான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல சொல்லாம விட்டோம்னா நம்மள கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறான். இப்ப ஜேகே தான் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கும் போது இப்ப அவங்க கூட அவங்களோட வீரர்களும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏய் என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு நான் தனியாவே போய்க்கிறேன், யாரும் என் கூட வரணும்னு அவசியமே கிடையாது. இப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா நம்ம தயங்கு தான் ஜேகேயோட அப்பா சமாதிக்கு முன்னாடிதான் தயங்கு நீட் டவுன் பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற ஜேகேக்கு செம கோவம் வருது. பட் ஆனா தயங்க ஹர்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கிட்டக்கு போறான். ஏய் தயங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பண்ணி வேற விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்க என்னடா பண்ற? உன் ரூம்ல இல்லாம அங்க அரண்மனையில நீ காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா சமாதிக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது இந்த சைடு தயங்கோட சின்னெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஜேகே பாக்குறான். ஏய் தாங் ஒழுங்கு மரியாதையா எந்திரி. இல்ல நான் எந்திரிக்க மாட்டேன். நீ என்ன ஜிமினாவை பாக்குறதுக்கு அலோவ் பண்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்து எந்திரிக்க மாட்டேன். நீ என்ன ஜிமினாவை பார்க்க அலோவ் பண்ணுவேன்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன். இல்லாட்டினா இதே பிளேஸ்ல இப்படியே தான் இருப்பேன். இப்படி சொல்லும் போதே நம்ம தயங்கு தான் கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. ஜேகே பாக்குறான். இங்க பாரா, உன்னை ஜிமினாவை பார்க்க வைக்க கூடாதுன்னா நான் நினைக்கல. பட் ஆனா இப்ப நான் உன்னை ஜிம்னாவை பார்க்க வச்சேன்னு வச்சுக்கோ, அது ஜிம்னாவோட உயிருக்கே ஆபத்தா வரும். அதனால மட்டும் தானே நான் அப்படி பண்ணிக்கிருக்கேன். இல்ல நான் என்ன பண்ணிடுவேன்? நான் என் ஜிம்னாவனால எதுவும் பண்ண மாட்டேன். இப்படி சொல்லிட்டு போல அப்படியே அழுகுது. இங்க பாரு தயாங், உன்னால அவனுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்லல. ஆனா ஓ மூலமாவும் அவனுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஜிம்னாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் ஜிம்னாவை யாரும் பாக்குறதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. நீ ஜிமினாவை பார்க்க விடுவேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகலவே மாட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன். இப்படி சொல்லிட்டு அவன் ஜேகே மூஞ்சியை தான் பாக்குறான். ஜேகேக்கு கண்ணுல இருந்து டியோஸா வருது. வேணா தேங்க் ரொம்ப கஷ்டப்படுறான். தேங்க் பாக்குறான். எனக்கு தானே வலிக்குது, நீ எதுக்கு அழுகுற? போ, உனக்கு என் மேல பாசமே கிடையாது. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, ஆனா நீ என்ன கஷ்டம் மட்டும்தான் படுத்துற. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட கூட என்ன பாக்குறதுக்கு நீ அலோவ் பண்ண மாட்டேங்கிறல. நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்.
இப்படி சொல்லிட்டு அவன் இன்னும் அப்படியேதான் இருக்கான். இதுல தயங்கு வேற அழுக வேற வருது. ஆனா தயங்க கஷ்டப்படுறது நம்ம ஜங்குக்னால பாக்க முடியல. இப்ப ஜங்குக் தான் அப்படியே தயங்க லிஃப்ட் பண்ணி தூக்குறான். தயங்க அப்படியே ஜேகேவை தான் பாக்குறான். என்னை இறக்க விடு, நான் நீண்டன் பண்ணி தான் இருப்பேன். நீ என்ன ஜிம்னா பாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறல, நான் இப்படியேதான் இருப்பேன். நான் உன் கூட அரண்மனைக்கெல்லாம் வர மாட்டேன், என்ன விடு. இப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப இடம் பிடிக்கிறான். இப்ப ஜேகே தான் பாக்குறான். இப்போ ஒன்னு உனக்கு நீடோன் பண்ணி இருக்கணும், அவ்வளவுதானே, உனக்கு பதிலா நான் இருக்கேன். இப்படி சொல்லிட்டு அவன் தயங்க தூக்கிக்கிட்டு அப்படியே நீடோன்ல தான் இருக்கான். தயங்க அப்படியே பாக்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. வேணா ஷா தான் இந்த பிளானே போட்டு கொடுத்திருந்திருப்பான் தயங்க கிட்ட. ஜேகேக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உன்னையும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பார்த்தா கண்டிப்பா ஜேகே மனசு இறங்கிடுவாங்க. அதனால நீ இந்த மாதிரி அவங்க அப்பா கல்லறைக்கு முன்னாடி நீலோன் பண்ணிரு. நீ ஜிம்னாவை பார்க்க விட்டாதான் எந்திரிப்பேன்னு சொல்லு. கண்டிப்பா அவர் பார்க்க அலோவ் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா நம்ம பிள்ளை உனக்கு பதிலா நான் நீலோன் பண்றேன், ஆனா நான் ஜிம்னாவை மட்டும் பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நீலோன்லயே தான் இருக்கான். இப்ப தயங்குதான் அப்படியே ஜேகே கையில இருந்து கீழே இறங்கிக்கிறான். உள்ள அப்படியே பக்கத்துல நீலோன் பண்ணிட்டு அவன் அப்படியே ஜேகே தான் பாக்குறான். ஜேகேயோட கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. தயங்க கேக்குறான், உனக்கு நீல் டவுன் பண்ணிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தா நீ வேணா எந்திரிச்சு இங்க இருந்து போ, நான் மட்டும் இங்க இருக்கேன். இப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது ஜேகே பாக்குறான். யாரு சொன்னா நான் நீல் டவுன் பண்ணிருக்கிறதுலாம் எனக்கு கஷ்டமாவே இல்லை, ஆனா உனக்கு ரொம்ப வலிக்குதுல, ஏன் தாங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? இங்க பாரு, ஜிம்னாவை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அதனால மட்டும்தான் இதெல்லாம் பண்றேன், புரிஞ்சுக்கோடா. இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போதுதான் நம்ம தாங்க அப்படியே ஜேகேயோட கண்ணை தான் பாக்குறான். அதுல இருந்து டியோஸ் தான் வந்துட்டு இருக்கு. போயிட்டு தாங்க அப்படியே தொடச்சு விடுறான். தொடச்சு விட்டுட்டு இப்ப ஜேகேவை தான் அப்படியே எந்திரிக்க சொல்றான். ஜேகேவும் அப்படியே எந்திரிக்கிறான். தயங்கும் அப்படியே தட்டு மாதிரி எந்திரிக்கிறான். இப்ப ஜேகே அப்படியே போயிட்டு தயங்க லிஃப்ட் பண்ணி தூக்குறான். தயங்க பாக்குறான், நீ ஒண்ணு என்ன தூக்காத, ஆனா நீ ரொம்ப புடிவாதக்காரனா இருக்க, உனக்கு மட்டும் பிடிச்சது மட்டும் செய்யறல, எனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, எனக்கு விருப்பமே எல்லாமே என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் விருப்பமே எல்லாமே இப்போ உன் கூட என்ன வச்சிருக்கல, நான் என்ன விருப்பப்பட்டு என் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு தானே சொன்னேன், அது கூட நீ பண்ண விடல, என்னை இறக்க விடு, நான் இறங்கி என்னால நடக்க முடியும். இப்படி சொல்லிட்டு நம்ம தயங்க தான் அழுகுறான். இப்ப அப்படியே ஜேகே பாக்குறான். இங்க பாரு பேபி, நீ கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல, பாரு உன் முட்டிலாம் எப்படி வீங்கி இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்கிற ஸ்டோன் பெஞ்ச்ல தான் உட்கார விடுறான். உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த முட்டியில தான் பாக்குறான். அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது. ஜேகேக்கு பார்க்க அவன் கண்ணுல இருந்து டியர்ஸ் தான் வருது. அதை அப்படியே தொட்டு பாக்குறான். அவனே அறியாம ஆட்டோமேட்டிக்கா அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன் தயாங்க இப்படிலாம் பண்றேன், இங்க பாரு இதெல்லாம் இங்க எப்படி இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடம்ல அப்படியே ஊதி விடுறான். இங்க பாரு தயாங், இதே மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ என்ன கஷ்டப்படுத்துறோன்னு நினைச்சு ஒன்ன நீயே கஷ்டப்படுத்திக்கிற. நான் கஷ்டப்பட்டா நீ ஹாப்பியா தானே இருப்ப, நீ எதுக்கு அழுகிற மாதிரிதான் பண்ற, நீ ஒன்னும் நடிக்காத. இப்படி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எந்திரிக்கலான்னு பாக்குறான். ஆனா பிள்ளைனால எந்திரிக்கவே முடியல. உன்னாலதான் எந்திரிக்க முடியலன்னு தெரியுதுல, அதுக்கப்புறம் எதுக்கு எந்திரிச்சு போகணும்னு ட்ரை பண்ற. சரி விடு, இன்னைக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போலாம், உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போறேன். இந்த மாதிரி ஜங்குக் சொல்லும் போது தயங்க அப்படியே பாக்குறான். இன்னும் வெளியே கூட்டிட்டு போறியா, நீ உண்மையாதான் சொல்றியா, அரண்மனையை விட்டு வெளியே போறோமா? ஆமாண்டா, அரண்மனையை விட்டு வெளியதான் போறோம், ஆனா இந்த மாதிரி கெட்டப்ல இல்ல, வேற மாதிரி கெட்டப்ல. இப்படி சொல்லிட்டு அவன் வரும்போது 2 காஸ்டியூம் தான் கொண்டு வந்திருப்பான். அது பார்த்தா ஒரு சாதாரண பீப்புள்ஸ் எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் தான். தேங்க் பாக்குறான். இனி என்ன ட்ரெஸ் இதவா போட்டுட்டு நம்ம வெளியே போகணும்? இங்க பாரு, இப்படியே வெளியே போனோம்னா வச்சுக்கோ, நான் கிங்கு, நீ என்னோட பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் நம்மளால ஃப்ரீயாலாம் சுத்த முடியாது, அதுக்குதான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வா. இப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நிக்கிறான். தேங்க் அப்படியே பாக்குறான். போட்டுட்டு வான்ட்டு நீ ஏன் இப்படி நிக்கிறான்? இப்படி சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளே கேக்குறான். என்னடா நீ இன்னும் ட்ரெஸ்ஸ மாத்தலையா, சீக்கிரமா மாத்துடா. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேங்க் பாக்குறான். நான் மாத்தணும்னா நீ இங்க இருந்து போ, இல்லாட்டினா எனக்கு ஏதாவது மறைவான இடமா வேணும்ல. ஹே, நான் உன் புருஷன்டா, ஏன் முன்னாலாம் ட்ரெஸ் மாத்த மாட்டியா? இல்ல, நான் உன்னை என் ஹஸ்பண்டாவே நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, நீ என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். என்ன ஃப்ரெண்டு மட்டும் தானா? இப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டக்க வரும்போது தயங்கு பயமா இருக்கு. அவன் அப்படியே அந்த ட்ரெஸ் தான் வச்சு அவனோட ஃபேஸ கவர் பண்றான். ஜேகே அப்படியே சிரிச்சுட்டு பின்னாடி வந்துறான். சரி ஓகே, அந்த மரத்துக்கு முன்னாடி போய் வேணா ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்படி சொல்லிட்டு நம்ம தயங்க தான் அங்க அனுப்பி வைக்கிறான். ஏதாவது இருந்தா என்ன கூப்பிடுறான். என்ன இருந்தா? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பாக்குறான்.
தயாங்க பாக்குறான்னு தெரிஞ்சோன்னு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். தயாங்க தூக்கி வாரி போட்டுருது. பார்த்தா ஜேகே அவனோட கோட் எல்லாம் ரிமூவ் பண்ணி இருந்திருப்பான். உள்ள ஆண் பாக்குது. என்ன என் பாடி உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா பேபி பாய்? நீ வேணா கைய வச்சு ஃபீல் பண்ணி பாக்குறியா? இப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்டக்க வரும்போது தயங்க தான் சொல்றான். இல்ல இல்ல வேணாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணணும் ஆசையே கிடையாது. நான் போய் என் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு புள்ள குடுன்னு அங்க இருந்து ஓடுது. ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே பாக்கலாம். இப்ப போயிட்டு தயங்க அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு வரான். தயம் பார்க்கவே அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்குது அந்த ட்ரெஸ்ல புள்ள பாக்குறதுக்கே. இந்த சைடு ஜேகேவுமே அப்படிதான் இருக்கான். ரெண்டு பேருமே பார்க்க அவ்வளோ அழகா இருக்காங்க. தயாக்கு ஜேகேவை பார்க்கும் போது அவ்வளோ அழகா தெரியுறான். ஜேகேவை தான் அப்படியே வச்சுக்கன்னு எடுக்காம பிள்ளை பாத்துக்கிட்டே இருக்கு. ஜேகேவும் அதே மாதிரிதான் தயங்க அப்படியே பாத்துக்கு இருக்கான். ஜேகே தான் அப்படியே தயங்க கிட்டக்க வரான். பேபி பாய் சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா, இந்த ட்ரெஸ்லயும் செம்ம அழகா இருக்கு. நம்ம கூட சுகாவையும் ஜிமினாவையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க ஏன் அவங்கள மட்டும் கூப்பிடல? அதுவா, நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் உன்ன என்ன புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன அதுக்காண்டிலாம் வெளியே கூட்டிட்டு போற மாதிரி தெரியல. நான் அரண்மனையில இருந்தேன்னா ஜிம்னா பார்க்க அனுப்பிடிப்பேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போறீங்க. இந்த மாதிரி டைம் சொல்லிட்டு இருக்கும் போது டைமோட ஃபேஸ்க்கு முன்னாடிதான் ஹேர்லாம் அப்படியே விழுகுது. அது எல்லாத்தையுமே அப்படியே ஜேகே சரி பண்றான். ஏண்டா உனக்கு இந்த ஹேர்லாம் செட் பண்ண தெரியாதா? இல்ல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே சரியா வேர் பண்ண தெரியல. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி சொல்லும் போது ஜேகே அப்படிதான் நோட் பண்றான். தயங்க அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாவே வேர் பண்ணாம இருக்கான். இப்ப ஜேகே தான் சொல்றான், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணி விடணுமா? இல்ல வேணாம், நானே பாத்துக்கிறேன். உனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி போகணும்னு கூட தெரியலடா, இரு நான் உனக்கு போட்டு வரேன். இந்த மாதிரி சொல்லிட்டு டயங்கோட ட்ரெஸ் அவன் தான் கரெக்ட் பண்றான். டயங்க் ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே ட்ரெஸ் சரி பண்றேன்னு பேர்ல டயங்கோட பாடி ஃபுல்லா கை வச்சு அவன் வாட்டுக்கு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிருக்கான். டயங்க் பாக்குறான். இல்ல எனக்கு போதும், இப்போ ஓகேவா தான் இருக்கு. இருடா, உன்னும் கரெக்டாவே இதெல்லாம் இது பண்ணல பாரு. இப்படி சொல்லிட்டு அவன் அங்கங்க டச் பண்ணிக்கிருக்கான். இப்ப தேங்க் தான் சொல்றான். இல்ல இல்ல போதும், எல்லாம் சரியாதான் இருக்கு. நீங்க என்னை விட்டு தள்ளி வாங்க. நீங்க பண்றதே எனக்கு பிடிக்கல. இப்ப எல்லாம் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட வெளியே வர மாட்டேன். நான் அரண்மனைக்கு போறேன். இப்படி சொல்லிட்டு குழந்தை போகும்போது இப்ப அப்படியே தயங்க தான் ஜேகே தூக்குறான். எதுக்கு என்ன தூக்குறீங்க? நான் நடந்தே வந்துடுவேன் தெரியுமா? எது கோழி நடக்கிற மாதிரி நடக்கிறியே, அது ஒரு நடையாடா? இப்படி நடந்து என்னைக்கு போறது? நான் அவனை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் தயங்க அப்படியே பார்த்து தூக்கிட்டு போறான். தயங்கும் ஜேகேவை தான் பாத்துக்க இருக்கான். ஜேகேவும் அதே மாதிரிதான் தயங்க பார்த்துட்டு இப்ப அவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி இருக்கு. தயங்க அப்படியே பாக்குறான். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்னா பார்க்க வரும்போது இப்படிதான் இருந்துச்சு. அங்கங்க வானை வெடிக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் விளக்கெல்லாம் பத்த வச்சு அதை பறக்க விட்டாங்க. அது பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைத்தெருல நிறைய கிளிப்ஸ், சாப்பிடுற ஐட்டம் இதெல்லாம் விற்பாங்க தெரியுமா? ஆனா எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. வேணா ஜிமினாவோட அப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாது, நம்மளுக்கெல்லாம் ரிச்சா செய்ய சொல்லி கொண்டு வருவாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஜங்குக். இந்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போதே ஜங்குக் தான் அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா தயங்க அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவன் அந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நாள் அரண்மனைக்குள்ளே இருந்துட்டு இப்ப மத்தவங்களெல்லாம் பார்க்கும்போது பிள்ளை அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுது. ஜேகேவும் அதை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு இப்ப அப்படியே தயங்க தான் கீழே இறக்கி விடுறான். ஜேகே தான் பாக்குறான். தயங், நம்மளும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாமா? இங்க செம்மையா இருக்கும்டா. இங்க கப்புள்ஸா எல்லாருமே சேர்ந்து விளக்க ஏத்தி பறக்க விடுவாங்க. அவங்களோட ஆசையெல்லாம் வேண்டிக்கிடுவாங்க. அதை நடக்கும்பாங்க. ஒரு சிலர் தனியாவும் பறக்க விடுவாங்க. உனக்கு எப்படி பறக்க விட ஆசை இருக்கு? இந்த மாதிரி கேட்கும் போது தயங்க யோசிக்கிறான். அது ஜங்குக், நம்ம இத அப்புறமாட்டி பாத்துக்கலாம், வா உள்ள போய் நிறைய இருக்குல்ல அதெல்லாம் சுத்தி பாக்கலாம். இப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு தான் புள்ள அப்படி உள்ள ஓடுது. ஜேகே பாக்குறான். மெதுவாடா, பொறுமையா போலாம், இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருக்க போறோம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கதான் கிளிப் இதெல்லாம் விற்கிற கடையை தான் பாக்குறாங்க. தயங்க அப்படியே கிளிப்ஸை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா தயங்க அதை வாங்கணும்னு தோணல. ஜேகே தான் அந்த கடைக்கு போறான். போயிட்டு இப்ப 3 கிளிப்ஸ் வாங்குறான். தயங்க பாக்குறான். ஜேகே, நீ என்ன பண்ற? எதுக்காக இந்த கிளிப்ஸ் எல்லாம் வாங்குற? அதான் உன் தலையிலயும் என் தலையிலயும் இருக்குல்ல, அப்படியே இதெல்லாம் வாங்குற? இதெல்லாம் என் ஒய்ஃப்காண்டி வாங்குறேன். அப்படியா? உனக்கு அரண்மனையில நிறைய பேர் இருக்காங்களே, நீ வெறும் 3 மட்டும் வாங்குற?
மத்தவங்க எல்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்களா? ஹே, இங்க பாருடா, எனக்கு வெறும் ஜஸ்ட் 3 கல்யாணம் தான்டா இருக்கு. மத்த எல்லாருமே சும்மா இங்க வந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க யாரும் என்னோட ஒய்ஃப் கிடையாது. அப்ப ஷா? ஷா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, அதனால நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்ப நீ என் கண்ணில் பட்டியோ அதோட ஷா மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிருச்சு. அதனால அவனுக்கு நான் கண்டுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி என் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் என்னால கிளிப் வாங்கி கொடுக்க முடியும். நான் எதுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்? அப்படியா? அப்ப 3 வாங்கியிருக்க. 3 பேர் யார் யாருக்கு வாங்கியிருக்க எனக்கு சொல்லு. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல சொல்லு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. அதுவா, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு, இது என்னோட செகண்ட் ஒய்ஃப்க்கு, இது இப்படி சொல்லிட்டாம தயங்க தான் பாக்கலாம். தயங்க ஆர்வம் அந்த கிளிப்ப தான் பாத்துக்க இருக்கான். இப்ப தயங்கோட ஹிப்ப தான் பிடிச்சி ஜங்கு கிட்ட கழுக்கிறான். இழுத்துட்டு சொல்றான், இங்க பாரு, இது என்னோட தேர்ட் ஒய்ஃப்க்கு. இப்படி அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே சொல்லும் போது தயங்க ஒரு மாதிரி ஆகுது. தயங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நகண்டு வந்து நின்னுக்கிறான். அவனுக்கு தயங்க அவனே அறியாம அவன் சிரிக்கிறான். ஜங்கு பாக்குறான். பேபி பாய், உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா? ஏன் நான் சிரிக்க மாட்டேனா? இல்லையே, நான் சொன்னதுக்கு நீ சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. கிடையாது, நீ சொன்னதுக்கு ஒண்ணு நான் சிரிக்கல. சரி வா, அங்கிட்டு போய் பாக்கலாம். இப்படி சொல்லிட்டு தயாங்கதான் அங்க இருக்கிற எல்லா கடைக்கும் கூட்டிட்டு போறான். இப்ப ஸ்நாக்ஸ் கடையில தான் ஜங்குக்கு தான் போட்டு பாடா படுத்திக்கு இருக்கான். இல்ல இது நல்லா இருக்கும், இத வாங்க ஜங்கு. இங்க பாரு, இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும், அதனால உனக்கு வேணாம். இல்ல எனக்கு வேணும், நீ வாங்கி தரல, இங்க இருந்து நான் எந்திரிக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அவன் கீழே உட்காந்துடுறான். ஜெக்கே பாக்குறான். தயாங், என்ன பண்ணிக்கிருக்க? யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். தயாங், எந்திரி. இல்ல மாட்டேன், நான் எந்திரிக்க மாட்டேன். பிளீஸ் எனக்கு இதை வாங்கி கூட, எனக்கு வேணும். தயாங், அடம் பிடிக்காத, நீ ஃபர்ஸ்ட் எந்திரி. இல்ல நீ வாங்கி கொடுக்காத வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். எனக்கு இது வேணும், பிளீஸ் வாங்கி கொடு ஜங்கு. நீ மட்டும் சாப்பிடுறல, எனக்கும் வேணும். இது ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ரா, இது எப்படி உனக்கு ஒத்துக்கும்? இல்ல எனக்கு ஒத்துக்கும், நீ வாங்கி கொடு. இப்படி சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுக்கு இருக்கான். இந்த சைடு ஜங்கு பாக்குறான். சரி ஓகே, நீ அடம் பிடிக்கிறல, நானும் உட்காந்துடுறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவனு கீழே உட்காந்துடுறான். டேங்க் பாக்குறான். கல்லஞ்சு காய் ஒண்ணு கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். இப்படி சொல்லும் போது ஜங்கு கூட கை ஃபுல்லா பார்த்தா டாய், கிளிப்ஸ், ஸ்நாக்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஜங்கு பாக்குறான். ஏண்டா, அப்ப இதெல்லாம் யாரு வாங்கினது? என் மூத்த பொண்டாடி வாங்கிச்சாடா? நீ தானே வாங்கின? இல்ல இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே நீ வாங்கின. நான் சும்மா கைய காட்டினேன், நான் கைய காட்டிட்டோன்னு நீ போய் வாங்கிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தானே ஆசைப்பட்டு வாங்கின. ஓ, அப்படி சொல்றீங்களா ஐயா? நான் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒவ்வொரு கடையிலயும் சின்ன பிள்ளை மாதிரி என் காலை பிடிச்சு அழுதுட்டு உட்காந்துருந்தல, அதுக்கப்புறம் தானடா இதெல்லாம் வாங்கினேன். இங்க பாரு, என் கையில வைக்கிறதுக்கே இடம் இல்ல. நான் எவ்வளவு பெரிய கிங்கு தெரியுமா? என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கடா, ஆனா உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு தெரியுமா? இப்படி சொல்லும் போது தயங்க தான் சிரிக்கிறான். ஜெக்கே பாக்குறான், அவனுக்கும் சிரிப்பா வருது. அவனும் தயங்கோட உட்காந்து சிரிக்கிறான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசி சிரிச்சு விளையாடும் போது வானத்துல வான வேடிக்கைகளும் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியேதான் தயங்கும் ஜங்குக்கும் பாக்குறாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. தயங் தான் சொல்றான், ஜங்குக், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இத பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சோ அது எல்லாமே இன்னைக்கு நான் மறந்துட்டேன். இப்படி சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான் அப்படியே சாயிறான். இப்ப ஜங்குக்கு அப்படியே தயங்க தான் பாக்குறான். கஷ்டப்படுத்திட்டல, ஐ எம் சாரி. ஆனா உன்னை எந்த அளவுக்கு ஹாப்பியா பாத்துக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஹாப்பியா பாத்துக்கிறேன். இப்படி அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அவன் தயங்க தான் பாக்குறான். தயங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கான். அவன் சிரிச்சுட்டு அந்த ஃபயர் வால்ஸ் எல்லாமே பார்த்துக்க இருக்கான். இந்த சைடு ஜேகே நம்ம தயங்க மட்டுமே பார்த்துக்க இருக்கான். இப்ப அப்படியே அதுவும் முடியுது. இந்த சைடு நம்ம புல்லதான் இன்னும் அந்த ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குது. ஜங்கு கூப்பிடுறான், ஆனா வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்னும் ரவுண்டிங்லே இருக்குது. நீ எனக்கு அந்த ஸ்பைசி ஃபுட் வாங்கி கொடுத்தாதான் நான் இங்க இருந்து வருவேன், இல்லாட்டினா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கடையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஜங்கு பாக்குறான். பேபி வாடா, வீட்டுக்கு போலாம்டா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அங்க எல்லாரும் நம்மள தேடுவாங்கடா. இல்ல நீ எனக்கு அதை வாங்கி தர வரைக்கும் நான் இங்க இருந்து வரமாட்டேன் ஓ இப்படி சொல்லிட்டு அவன் அந்த கடையிலே தான் நிக்கிறான். ஜங்குக் பாக்குறான். புள்ள அப்படியே பாவமா பாக்குது.
இங்க பாரு, இத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு உரைக்குது வைக்குதுன்னு நினைச்சுக்க வாயிலே குத்துவேன். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நீ எனக்கு வாங்கி மட்டும் கொடு. இப்ப வாங்கி கொடும்ப, அதுக்கப்புறம் உரைக்குது நீதான் காரணம்னு சொல்லி அழுடா, உனக்கு இருக்கு இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த ஃபுட்டை வாங்கி கொடுக்கறான். இந்த சைடு புள்ளதான் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில எடுத்து வைக்கும் போது அந்த சைடு இருந்து பார்த்தோம்னா இப்ப நாடகம் நடக்க போகுது, எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைதான் பாக்குது. ஜங்குக், நம்மளே போய் அந்த நாடகத்தை பார்க்கலாம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டை அப்படியே ஜங்குக்கோட கையில கொடுத்துட்டு இப்ப அப்படியே பிள்ளைய தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஜங்குக் பாக்குறான், இதுக்குதான் என்ன போராடி இதெல்லாம் வாங்க சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தயங்க பின்னாடிதான் போறான். இப்ப போய் அவங்களும் அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. அங்க பார்த்தா இவங்களோட ஸ்டோரி மாதிரியே இருக்குது. தயங் பாக்குறான், ஜங்குக் இந்த கதையில வர ஹீரோ ஒன்ன மாதிரியே இருக்கான் தெரியுமா, அவனுக்கு 3 ஒய்ஃப் இருக்கு பாரு. இப்படி சொல்லும் போது ஜங்குக் தான் சொல்றான், ஆனா அந்த 3 ஒய்ஃப் கூடயுமே அவன் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்றானே, ஆனா எனக்கு அந்த ஹாப்பியான லைஃப் கிடையாதுல, 3 ஒய்ஃபுமே என்னை வெறுக்கத்தானே செய்யறாங்க. இப்படி சொல்லும் போது தயங் அப்படியே பாக்குறான், ஆமா தயங், நீயும் என்ன வெறுக்கத்தானே செய்யற, உன்னால ஒரு ஃப்ரெண்டா என்ன அக்செப்ட் பண்ண முடியுது, ஆனா ஒரு லவ்வரா உன்னால அக்செப்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி சொல்லும் போது ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்குது. தயங் பாக்குறான், அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அந்த டிராமா தான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி எண்டிங் பார்த்தோம்னா அவங்க 4 பேருமே ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றாங்க. ஆனா ஜங்குக் பாக்குறான், என்னோட ஸ்டோரியிலையும் ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஜங்குக் சொல்லும் போது தயங் பாக்குறான், ஏன் எல்லா ஸ்டோரியிலுமே கடைசியில எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த சேட்னஸ்லயும் ஒரு ஹாப்பினஸ் கலந்துருக்கு தெரியுமா, அது யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். உயிருக்கு உயிரா லவ் பண்றவங்க கடைசியில பிரிஞ்சு போகும்போது எந்த அளவுக்கு வழியில இருக்காங்களோ அதை விட அவங்க நினைவுகள்ல வாழும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஜங்குக். இந்த மாதிரி சொல்லும் போது ஜங்குக் தயங்க தான் பாக்குறான். அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, அவன் தயங்க பார்த்தா அப்படியே லைட்டா சிரிக்கிறான். தயங்கும் அதே மாதிரியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இப்ப அவங்க 2 பேருமே அப்படியே பாத்துக்கு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா அந்த விளக்கு விடுற ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பிள்ளைங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. தயங் விளக்கு விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கான். ஜங்குக்கும் போய் கேக்குறான், ஏதாவது விளக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது தயங் ஃபேஸே வாடி போயிருது. ஜங்குக் பாக்குறான், ஒரு விளக்கு கூட இல்லையா. இந்த மாதிரி ஜங்குக் கேட்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க, எல்லா விளக்குமே வித்து போச்சு, வேணா ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்னாலே எதுவும் சொல்ல முடியல. இப்ப தயங்க கூட்டிட்டு அவன் ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கான். தயங்க தான் செம்ம அப்செட்ல இருக்கான். இங்க பாரு, நான் எவ்வளோ ஆசையில இருந்தேன் தெரியுமா, நான் விளக்க விடலாம் நினைச்சேன், ஆனா நடக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு ஜங்குக், ஏன் இப்படிலாம் நடக்குது இப்படி சொல்லிட்டு புள்ள அப்படியே பாவமா உட்காந்துருக்கு. இப்போ பக்கத்துல இருக்கிற ஸ்பைசி ஃபுட்டை தான் எடுத்து சாப்பிடுது. அதுக்கு உறுப்பு தாங்கல. ஜங்குக் பாக்குறான், தயங்க என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நான் அந்த ஸ்பைசி ஃபுட் எடுத்து சாப்பிட்டேன்னா எனக்கு உரைக்குது. பக்கத்துலதான் இவ்வளவு ஸ்வீட் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிடாம ஏன்டா அதை சாப்பிட்ட இப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே வரான். இந்த சைடு நம்ம தயங்குதான். உரைப்பு தாங்க முடியாம அவன் பாக்குறான். எனக்கு உரைக்குது, எனக்கு ரொம்ப உரைக்குது ஜங்குக், எனக்கு தண்ணி வேணும் இப்படி சொல்லும் போது அவன் சுத்தி முத்தி பாக்குறான். அங்க எங்கேயுமே வாட்டர் கிடைக்கல. தயங்கையே பாத்துக்கு இருக்கான். ஏதாவது பண்ணு, எனக்கு ரொம்ப உரைக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப உரைக்குது ஜங்குக், ஏதாவது பண்ணு, எனக்கு ரொம்ப உரைக்குது ஜங்குக், உரைக்குது ஜங்குக், ஏதாவது பண்ணு, எனக்கு ரொம்ப உரைக்குது இப்படி சொல்லிட்டு புள்ள அழுகுது. இப்ப ஜங்குக் தான் தயங்க பாக்குறான். அவன் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா கொட்டுது. இத பாக்க இங்க இந்த சைடு ஜங்குக் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் பாக்குறான், தயாங், இங்க தண்ணி எதுவும் கிடைக்கலடா, இல்ல ஏதாவது பண்ணு, எனக்கு ரொம்ப உரைக்குது, எனக்கு ஏன் இப்படி காரமான ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் ஒன்னாலதான் எனக்கு பாரு உரைக்குது இப்படி சொல்லும் போது ஜங்குக் பாக்குறான். நானாடா உனக்கு வாங்கி கொடுத்தேன், நீ தானடா வேணும்னு உட்காந்து அடம் பிடிச்ச, நான் கேட்பேன், நான் சின்ன பிள்ளை அப்படிதான் கேட்பேன், நீ ஏன் வாங்கி கொடுத்தேன், எனக்கு உரைக்குதுல்ல இப்படி சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குக் பாக்குறான், தயங்க அழுகாத தயங்க, இங்க பாரு, இல்ல இல்ல எனக்கு ரொம்ப உழைக்குது. இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடமே ரொம்ப சைலண்ட் ஆகுது. தயங்கோட ஐஸ்லாம் அப்படியே ஒயிட் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படி சொல்லிட்டு அவன் அந்த கிஸ்க்கு இடையில மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக், நீ என்ன பண்ற ஜங்குக், ஜங்குக் நெக்ல என்ன பண்ற, எனக்கு வலிக்குது ஜங்குக். பேபி பாய்,
அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த கிஸ் ஒன்னு எடுத்துட்டு போறான். ஜங்கு வேணாம் போதும், எனக்கு ஒழிக்கல ஜங்கு வேணாம், எனக்கு ஒழிக்கல இந்த விடு இப்படி சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸா பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். தயங்க தான் அப்படியே ஜங்குக்க பாக்குறான். ஜங்கு நீ என்ன பண்ற, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நீ தானடா உரைக்குதுன்னு, அதான் என் பொண்டாட்டி உரைக்குதுன்னு நானே, இங்க வேற பக்கத்துல தண்ணியே கிடைக்கல, அதான் எப்படி சரிப்படுறதுன்னு பார்த்து நான் என்னால முடிஞ்ச உதவியே பண்ணேன். நீ ஒண்ணும் உதவியே பண்ண வேணாம், எனக்கு தான் பிடிக்கல, நீ எப்படி பிஹேவ் பண்ற, இங்க பாரு நான் உன் கூட ஊர் மட்டும்தான் சுத்தலான்னு வந்தேன், நீ இப்படிலாம் பண்ணேன்னா நான் இங்க இருந்து போறேன் இப்படி சொல்லிட்டு நம்ம குழந்தை அங்க இருந்து நகலலான்னு பாக்குது. ஜேகே தான் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அப்படியே தயங்கோட கண்ணத்தோட கண்ணை வச்சுதான் சொல்றான். இங்க பாரு உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நீ ஃபர்ஸ்ட் இங்க பாரு செல்லம், நான் ஃபர்ஸ்ட் உன்னை கிஸ் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா நீ அப்ப என்ன தள்ளிய விடலையே, நீயும் எனக்கு கோஆபரேட் தானே பண்ண. நான் என்ன உனக்கு கோஆபரேட் பண்ண, நீ போய் சொல்லாத. இங்க பாரு நான் உன்னை கிஸ் பண்ணேன்னா இங்க பாரு, நீ எல்லாம் பேசாத, சொல்றது மட்டும் கேள்விச்சதும் இப்படி சொல்லிட்டு அவன் தயங்கோட ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்றான். ரப் பண்ணவுமே பிள்ளைக்கு ஒரு மாதிரி இதுவாகுது. நீ என்ன பண்ற, எனக்கு பிடிக்க பிடிக்கலன்னு வாய் மட்டும்தான் சொல்லுது. ஆனா அப்படி பார்த்தா நீ நகர்ந்துக்கணுமே, என் பக்கத்துலயே தானே நிக்கிற, நீ என்ன பண்ற இப்படி சொல்லிட்டு நம்ம குழந்தை அப்படியே முன்னாடி போகுது. இப்ப ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தயங்க கிட்டக்கதான் வரான். இப்ப ரெண்டு பேருமே அப்படியே பேசி நடந்து வந்து வாக்கல, அவங்க எங்க வந்தோம்னு அவங்களுக்கே தெரியல. தயங்க அப்படியே சுத்தி பாக்குறான், அது சுத்தி காடு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஜங்குக்க தான் பாக்குறான். ஜங்குக் இது என்ன பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு நம்ம எப்படி வந்தோம்? அதுவா பறந்து வந்தோம் இப்படி சொல்லும் போது நம்ம ஜங்குக்க தான் தயங்க பாவமா பாக்குறான். நான் இங்கேயும் தொலைஞ்செல்லாம் போயிட மாட்டோம், நான் இங்கதான் பிறந்து வளர்ந்தேன், அதனால எப்படி வெளியே போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு பிளேஸ் இருக்கு, செம்மையா இருக்கும், வா போய் பாத்துட்டு வரலாம் இப்படி சொல்லும் போது நம்ம தயங்குதான் அப்படியே ஜங்குக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குது. உன்னை நம்பி நான் கூட வரணுமா அப்படிங்கிற மாதிரி. இங்க பாரு என்னை நம்பி கூட வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் காட்டுவேன், அப்படி இல்லாட்டினா வச்சுக்கோ இங்க நீ தனியா இருப்பா, பக்கத்துலதான் கரடி ஒண்ணு போனுச்சுன்னாங்க, அந்த கரடி இங்கிட்டுதான் சாப்பிடுறதுக்கு வரும், பாத்துக்கோ, நீ வேற பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கியா, அந்த கரடிக்கு நல்லாவே தெரியும் இன்னும் பொசிஷன் வேற எதுவுமே பண்ணல, ஃப்ரெஷ்ஷான பேசுன்னு, அது முடிச்சுட்டு போயிரும்டா. நீ பாரு கரடி ஒண்ணு அப்படிலாம் பண்ணாது, நீ இப்படிலாம் பேசுற, நீ பேசாதுக்கு முன்னாடி போட, நானும் பின்னாடியே வரேன் இப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து போறான். இப்ப பார்த்தா ஒரு இடத்துலதான் நிக்கிறான். தயங் வந்து எங்கேயுமே பார்க்காம அவன் ஜங்குக்கு மட்டும்தான் பாத்துக்கிட்டே வந்திருப்பான். ஜங்குக் நிக்கவும் அவன் மேல இடிச்சுட்டு இவன் அப்படியே நிக்கிறான். நிக்கிறதுன்னா சொல்லிட்டு நிக்க மாட்டியா, எதுக்கு இப்படி நிக்கிற? லேக்கு வந்துட்டோம்டா இப்படி சொல்லும் போது அப்பதான் தயங் நிமிந்து பாக்குறான். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ஜங்குக் இந்த பிளேஸ் செம்மையா இருக்கு தெரியுமா, ரொம்ப அழகா இருக்கு. நான் எப்பயாவது அதிகமா கோவப்பட்டேன்னா வச்சுக்கோ இந்த இடத்துக்கு தான் வருவேன், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இப்படி சொல்லும் போது பக்கத்துல பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு குட்டி குட்டி மின்மணி எல்லாம் அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே அப்படியே தயங்கோட ஹெட்டை சுத்தி தான் பறக்குது. தயங்க பார்க்கும் போது ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுது ஜங்குக். ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டு தயங்க தான் பாக்குறான். பேபி பாய் இப்ப நீ பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி இருக்கிற தெரியுமா? அப்படியா? ஆனா எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. இவன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப அப்படியே திரும்பிதான் பாக்குறான். அங்க இருந்து பார்த்தா இவங்களோட மொத்த ராஜ்யமும் அப்படியே தெரியுது. தயங்கதான் அப்படியே பாக்குறான். ஜங்குக் இங்க இருந்து பார்த்தா நம்ம மொத்த நாடுமே தெரியுது பாரு, எவ்வளவு அழகா இருக்கு இப்படி அவன் சொல்லிட்டு அவன் அங்க பாத்துக்க இருக்கான். ஆனா நம்ம தயங்க மட்டும்தான் ஜங்குக் பாத்துக்க இருக்கான். இங்க பாத்தியா உண்மையிலே இது ரொம்ப அழகாதான் இருக்கு. ஆனா என்ன இது எனக்கு எப்போ சொந்தமாகும் தான் தெரியல. இந்த மாதிரி இவன் சொல்லும் போது தயங்க அப்பதான் திரும்பி ஜங்குக்க பாக்குறான். ஜங்குக் பார்த்தா தயங்க தான் பாத்துக்க இருக்கான். இங்க பாரு நீ ஏன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்க, அங்க பாரு இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணத்தை தான் திரும்புறான். ஆனா ஜங்குக் திரும்பவே மாட்டேங்கிறான். எனக்கு உன்னதான் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே பாத்துட்டே உட்காந்துருக்கு. தயங்க ஒரு கட்டத்துல சிரிப்பே வந்துடுது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்க பாக்குறான். பேபி பாய் நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, எப்பவுமே முன்னாடி அழுதுறாத, சிரிச்சுக்கிட்டே இரு. ஓ அப்படியா, நான் எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா?
அப்ப நீ என்ன அழ வைக்காம இருக்கணும். நான் ஏன்டா உன்னை அழ வைக்க போறேன்? ஐயோ ஐயா என்ன அழவே வைக்கல பாருங்க. இங்க பாரு, அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்த விஷயம். இருந்தாலும் நீ என்ன அழ வச்சல. இங்க பாரு, உன்னை நான் அழ வச்சேன் ஒத்துக்கிறேன். பட் யாருனால அழுத? என்னாலதான் அழுத. அப்ப நான் ஒன்னால அழுதா உனக்கு அது பிரச்சனை இல்லையா? இல்லையே, நீ என்னால அழும்போது அது எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. வேணா என் பேபி பாய் நான் தான் அழ வைக்கிறேன். நீ சிரிக்கிறதுனாலும் என்னாலதான் சிரிக்கணும், அழுகிறதுனாலும் என்னாலதான் அழுகணும். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அவன் அப்படியே தயங்கோட ஐஸ் தான் பாக்குறான். தயங்கும் அப்படியே ஜங்குக்கோட ஐஸ் தான் பாத்துக்க இருக்கான். இப்ப ஜங்குக் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தயங்க கிட்டக்கதான் வரான். தயங்கோட ஹார்ட் பீட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்க இருக்காங்க. இப்ப ஜங்குக்கோட ஐஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா தயங்கோட ஐஸ்ல இருந்து அது நோஸ்க்கு வருது. தயங்க அப்படியே ஜங்குக்க தான் பாத்துக்க இருக்கான். அது இப்ப ஜங்குக்கோட ஐஸ் தயங்கோட லிப்ஸோ தான் பாக்குது. பாத்துட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்க வரான். தயங்கோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. தயங்க பாக்குறான், எனக்கு ஏன் இப்படி ஹார்ட் பீட் துடிக்குது? இது இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஐஸை ஓபன் பண்ணும்போது ஜங்கு கரெக்டா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த கிஸ் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஜங்குக் தான் அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி அப்படியே நெக்கு கிட்டதான் ஒரு மாதிரி சப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தயங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக் என்ன பண்ற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணாம், இதோட ஸ்டம்ப் பண்ணி ஜங்குக் நம்ம வீட்டுக்கு போலாம். நான் சொல்றது கேளு ஜங்குக். இப்படி இவன் சொல்றதெல்லாம் ஜங்குக் காதுலே வாங்கல. பேபி பாய் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணு இப்படி சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு நெக்கெல்லாம் ஒரு மாதிரி சக் பண்ணி இழுக்கிறது உன்ன தயாக்கு ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்ப பிள்ளைதான் அப்படியே ஜங்குக்க பாக்குது. ஆனா ஜங்குக்கு நல்லா அங்க இக்கி மார்க்ஸ் வர மாதிரி அப்படியே சக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் போதுமே, வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேணாம் பேபி, சும்மா இரு பேபி, வேணாம் ஜங்குக், எனக்கு வளைக்குது, வேணாம், போதும், வேணாம். இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. தயாங்கதான் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி புஷ் பண்றான். ஜங்குக்கு அப்படியேதான் கான்சியஸ்க்கு வரான். இப்ப தயங்க தான் சொல்றான், ஜங்குக் போதும், எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்கலாமா? இப்படி சொல்லி அவன் கேட்கும் போது ஜங்குக்கே புரியுது தயங்க ரொம்ப ஒரு மாதிரி நோஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. இப்ப அதே இடத்துலதான் ரெண்டு பேரும் அப்படியே படுத்து தூங்குறாங்க. இந்த சைடு நம்ம தயங்க தான் தூங்கி இருந்திருப்பான். ஆனா ஜங்குக் அப்படியே தயங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அந்த நிலாவோட இன்னைக்கு நீ தாண்டா ரொம்ப அழகா இருக்க. இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ரிவர்ல போற தண்ணி தான் அந்த சவுண்டு மட்டும் நல்லா கேக்குது. தயங்க அப்படியே கண்ணு முழிச்சு பாக்குறான். ஜங்குக் நீ தூங்கிட்டியா? இல்ல பேபி பாய், நான் எப்படி தூங்குவேன்? இவ்வளோ அழகான பொண்டாட்டி என் கிட்டக்க இருக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நம்ம கொஞ்ச நேரம் ரிவர்ல விளையாடலாமா? இப்படி சொல்லி அவன் கேட்கும் போது ஜங்குக் தயங்கே பாக்குறான். தயங்க அவ்வளோ அழகா கேக்குது குழந்தை. கொஞ்ச நேரம் விளையாடலாமே, நல்லா இருக்கும், எனக்கும் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இங்க பாரு, வாட்டர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, நம்ம கிட்ட வேற ட்ரெஸ் கூட இல்ல, நனைஞ்சிட்டோம்னா மாத்துறதுக்கு, அதனால வேணாம். இல்லன்னா கொஞ்ச நேரம் காலை மட்டும் உள்ள விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கலாமே. இந்த மாதிரி இவன் கேட்கும் போது ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே அப்படியே அந்த வாட்டர் கிட்டக்க தான் போறாங்க. ரெண்டு பேரும் காலை உள்ள விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம தயங்க தான் அப்படியே அந்த காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஜங்குக் உட்காந்து தயங்க என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாமே போய் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப அப்படியே ஜங்குக் தான் தயங்கோட கைய பிடிக்கிறான். தயங்க பாக்குறான் என்ன அப்படிங்கிற மாதிரி. இல்ல, எனக்கு உன் கைய பிடிக்கணும்னு தோணுச்சு, அதான் பிடிச்சுக்கிட்டேன். உனக்கு தொலைஞ்சு போயிடுவேன்னு பயமா இருக்கா? அதெல்லாம் கிடையாது, ஒரு குட்டவாண்ட உள்ள விழுந்துருச்சுன்னா தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், அதான் முன்கூட்டியே கைய பிடிச்சு உட்கார வச்சிருக்கேன். இந்த மாதிரி சொல்லும் போது தயங்க அப்படியே முறைச்சு பாக்குறான். யாரு பார்த்து குட்டவாண்டுங்கிற? இங்க பாரு, நான் எவ்வளவு ஹைட்டு தெரியுமா? நான் உன்னை விட ஹைட்டு. என்ன விட ஹைட்டா? எங்க பாத்துலாமா? இப்படி சொல்லிட்டு அவன் கிட்டக்க வரும்போது அவன் அப்படியே ஜங்குக்கு தள்ளி விடுறான். ஒன்னும் வேணாம், நீ பக்கத்துலயே உட்காரு. இப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் அந்த வாட்டர்ல அப்படியே காலை உள்ள விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியா உட்காந்துருக்கான். அதே மாதிரிதான் தயாங்கும், அவன் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயாங்க தான் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிருக்கான். அதே மாதிரி ஜங்குக்கும் தயாங்க ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் வேக்கப் ஆகுறான். அவன் அப்படியே தாயங்க லிஃப்ட் பண்ணி தூக்குறான். தூக்கிட்டு தாயங்க தான் பாக்குறான். எல்லாம் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப ஜங்குக் தான் அப்படியே தாயங்க கிட்டக்க வந்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவன் தூக்கம் கலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து தூக்கிட்டு போறான். இப்ப இவங்க 2 பேரும் அப்படியே அரண்மனைக்கும் வந்துடுறாங்க. ஜங்குக் தான் தாயங்க கொண்டு போய் பக்கத்து ரூம்ல தூங்க வைக்கிறான். தூங்க வச்சுட்டு அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வெளியே வரலான்னு பாக்கும்போது இப்ப அவனோட கையை தான் யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா நம்ம தாயங்க தான். எங்க போற, என்னை விட்டு போகாத, நீயும் இங்கே இரு இப்படி சொல்லி அவன் கேட்கும் போது ஜங்குக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. பேபி பாய், நான் யாருன்னு தெரியுதா? தெரியுது, நீ ஜங்குக் தானே, என் புருஷன் தானே, நீ இங்கே இரு. தெரிஞ்சுதான் பேசுறியாடா இப்படி சொல்லி இவன் கேட்கும் போது நம்ம தாயங்க அப்பதான் தூக்கத்துல இருந்து புள்ள அழக்கன்னு முழிச்சு பாக்குது. இவ்வளவு நேரம் பிள்ளை தூக்கத்துலதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜங்குக், நீ என்ன இங்க பண்ற இப்படி சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஜங்குக் அப்படியே தாயங்க பாக்குறான். தாயங்க அப்படியே சுத்தி முடிச்சு உட்காந்து பாக்குறான். ஜங்குக், நம்ம அங்க இருந்து இங்க வந்துட்டோமா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை, அங்கதான் நல்லா இருந்துச்சு, நம்ம அங்கவே இருக்கலாம்ல, ஏன் ஜங்குக் அதுக்குள்ள இங்க வந்தோம் இப்படி சொல்லிட்டு போய் அப்படியே பாவமா ஜங்குக்க பாக்குது. ஜங்குக் சொல்றான், இங்க பாரு, இன்னொரு நாள் நம்ம அங்க போலாம். அப்ப போகும்போது ஜிமினா சுகா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போலாம், சரியா? இப்ப நீ படுத்து தூங்கு. இந்த மாதிரி தாயங்க தான் திருப்பி தூங்க வைக்கிறான். இப்ப தாயங்க அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். இங்க பாரு, நீ எனக்கு ஃபெஸ்டிவல்ல நிறைய வாங்கி கொடுத்தல, நானும் உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கோட்ல இருந்துதான் உன்னை எடுத்து கொடுக்குறான். அது பாக்குறதுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. ஜங்குக் பாக்குறான். இது எனக்கா வாங்கின இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஆசையா கேக்குறான். ஆமா, நான் உனக்கு தான் வாங்கினேன், நீ எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுத்தல, இன்னைக்கு நீ எவ்வளோ ஹாப்பியா வச்சுக்கிட்ட, நான் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதான் இது. இங்க பார்த்தா எனக்கு ஒண்ணு வாங்கியிருக்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் 2 இது காட்டுறான். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே தாயாங்க ஜங்குக்கோட கையில போட்டு விடுறான். இங்க பாரு, இத நீ எப்பவுமே கழட்டாத, இத நீ பத்திரமா வச்சுக்கோ. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது ஜங்குக் தான் அப்படியே தாயங்க பார்த்து சிரிக்கிறான். அதே மாதிரி தாயாங்கும் ஜங்குக்க பார்த்து சிரிக்கிறான். இப்ப அப்படியே தாயாங்க கிட்டதான் ஜங்குக் சொல்றான், பேபி பாய், தேங்க்ஸ் எனக்கு இந்த கிஃப்ட கொடுத்ததுக்கு. இதுக்கு தேங்க்ஸ், நீ நான் எனக்கு அவங்களாம் வாங்கி கொடுத்துருக்கல. ஜங்குக்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா நீ இன்னைக்கு கண்டி பண்ணுவியா? என்னடா பண்ணணும் சொல்லு, பண்ணிட்டா போச்சு. அதுவும் என் பேபி பாய் கேட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? இல்ல, இன்னைக்கு அங்க நடந்துச்சுல, அதே மாதிரி ஃபெஸ்டிவல் நம்ம ஊர்லயும் வைக்கிறியா? எனக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? அது எவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த வான வேடிக்கை, அதுக்கப்புறம் அங்க வித்த ஸ்நாக்ஸ், இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? இவன் இப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தாயங்கோட ஹெட்டை தான் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டே சொல்றான். அதே மாதிரி இங்க வைக்கணுமா? ஆனா எங்க நாட்டுல அதெல்லாம் வழக்கமே கிடையாதே. நம்ம நாட்டுல ஏன் அதெல்லாம் வழக்கம் இல்ல? இந்த மாதிரி ஜங்கு கிட்ட தாயம் கேட்கும் போது என்ன சொன்ன, நம்ம நாடா, இத உன் நாடு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா தாயம்? இந்த மாதிரி கேட்கும் போது தாயங்க அப்படியே பாக்குறான். அவன் ஒரு மாதிரி திருத்தன்னு முழிக்கிறான். இப்ப அப்படியே பெட்ஷீட்டை பத்தி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை அப்படியே சும்மா கண்ணை மூடுது. இது அப்படியே ஜங்குக் பாக்குறான். அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் அப்படியே தாயாங்கோட ஹெட்டை தான் கோதி கொடுத்துட்டு சொல்றான், நம்ம நாட்டுலயும் கண்டிப்பா வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீயும் நானும் ஒன்னா போலாம், சரியா? உன் கூட தான் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு ஸ்மைலோட அங்க இருந்து எந்திரிச்சு போறான். பிள்ளையும் அப்படியே போற ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு கண்ணால பாக்குது. ஜங்குக்கு அப்படியே திரும்பி தாயங்க பார்த்துதான் ஒரு கண் அடிக்கிறான். தாயங்க அப்படியே 2 கண்ணையுமே அப்படியே டைட்டா மூடிட்டு அவன் வாயில மட்டும் பல்லு நல்லா தெரியுது. அதை பார்க்கும் போதே ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே போறான். இப்ப வெளியே வந்தோடனே அவனுக்கு ஜிம்னாவோட ஞாபகம் தான் வருது. இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஜிம்னாவோட ரூமுக்கு தான் போறான். செல்லக்குட்டி தான் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே கிட்டக்கு போய் உட்காடுறான். பிள்ளை நல்லா குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க. அவன் அப்படியே ஜிமினாவோட ஹேர் எல்லாம் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே உட்காந்துருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இங்க பாரு, உனக்காண்டியும் நான் சில திங்ஸ் எல்லாம் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இப்படி சொல்லிட்டு அவன் அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறான். பார்த்தா ஜிமினாக்காண்டியும் வாங்கியிருக்கான். தயாக்கு என்னெல்லாம் வாங்கினானோ அதே மாதிரி ஜிமினாவுக்கும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அவன் அப்படியே ஜிமினாவை தான் டைட்டா அப்படியே ஹக் பண்ணிருக்கான். ஜிமினாவோட ஃபேஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தது மாதிரியே இருக்கு. அன்னைக்கு பார்த்தப்ப நீ ஃபுல்லா பிடிச்சிருந்தல, என்கிட்ட எப்படி வந்து பேசின,
இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு லைட்டா ஸ்மைல் வருது. அவன் அப்படியே ஜிம்னாவை தான் பாக்குறான். ஹே மொச்சு குட்டி, உன்கிட்ட உன்னை எதுவுமே மாறல தெரியுமா? உன்னை ஃபர்ஸ்ட் தடவை நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே தாண்டா இருக்க. உன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் உன்கிட்ட மாறவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதனாலே என்னமோதான் நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியற போல. ஆனா உனக்கு எப்படா பழசு எல்லாமே ஞாபகம் வரும்? அந்த நாளுக்காண்டி தாண்டா நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். நீயா வந்து சொல்லணும், நீ தானே அது அப்படின்னு என்கிட்ட கேட்கணும். எனக்கு கண்டிப்பா தெரியும் உனக்கு நான் எப்பயாவது ஞாபகம் வருவேன். அப்ப நீ என்னை தேடி வருவல்ல, அந்த நாளுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவுக்கு காது ஓரத்துல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு அவன் ஜிம்னாவை தான் பாக்குறான். ஆனா பிள்ளை தூங்கவே இல்லை. இப்பதான் பிள்ளைக்கு சுகாவோட ஞாபகமே வருது. ஐயோ, அவனை இப்படிதான் மறந்தேன். அவனுக்கும் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப போனேன்னா வச்சுக்கோ, உன் அண்ணங்கார லபன்னு கத்துவான். அதனால காலையில போய் உன் அண்ணனை பாத்துக்கலாம் இப்படி சொல்லிட்டான். அவன் ஜிம்னாவோட சின்னதான் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்றான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரி ஓகேடா, பாத்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாரி, நான் ரெக்வஸ்ட்ல எந்த வீடியோ வந்தாலும் போட மாட்டேன், மறந்துடுவேன். அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க எனக்கு அப்படியே இடையில நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சு போட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்குப்பா. அதனாலதான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் வீடியோல என்னால போட முடியறது இல்ல. அந்த டேட்ல நான் கரெக்டா போகணும்னு நினைச்சாலும் நான் மறந்துடுவேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு இடையில ஞாபகப்படுத்துங்க, கண்டிப்பா நான் போட்டுருவேன். சரிங்களா? ஓகே, டாட்டா பாய் பாய். பாருங்க.